டெல்லி பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடனான முதலமைச்சர் ஸ்டாலினின் சந்திப்பு தற்போது நிறைவு பெற்றது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை பிரதமரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் பிரதமரிடம் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன், விவரம் என்ன? அதாவது பிரதமரை முதலமைச்சர் ஸ்டாலின் சுமார் 45 நிமிடங்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். 10:45 முதல் 11:30 மணி வரை இந்த சந்திப்பு நடைபெற்றது. டெல்லியில் உள்ள சவுத் பிளாக் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அதாவது தமிழகத்திற்கு தேவையான நிதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது பிரதமரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். அதாவது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 7,425 கோடி ரூபாய் ஒன்றிய அரசின் பங்கை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதேபோன்று பள்ளி கல்வித்துறைக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய சுமார் 2,250 கோடி ரூபாயை வழங்க வேண்டும். அதேபோன்று தமிழக மீனவர்கள் பிரச்சனை தொடர்ந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவது ஒரு தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது. ஆகவே அதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக விரிவாகவே பிரதமரிடம் முதலமைச்சர் எடுத்துரைத்து தமிழகத்தினுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகு தற்போது முதலமைச்சர் டெல்லியில் உள்ள அண்ணா கலைஞர் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கு சென்று கட்டிடத்தை அலுவலகத்தை பார்வையிடுகிறார். அங்கு முதலமைச்சரை வரவேற்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு காத்திருக்கிறார்கள். இந்த பிரதமருடைய சந்திப்புக்கு பிறகு தற்போது முதலமைச்சர் கட்சி அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் 45 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தினார். தற்போது முதலமைச்சர் ஸ்டாலினின் சந்திப்பு நிறைவு பெற்றது. தமிழகத்திற்கு வேண்டிய நிதியை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தார். இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால் முருகன். டெல்லியில் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடனான முதலமைச்சர் ஸ்டாலினின் சந்திப்பு நிறைவு பெற்றது. டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் 45 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அரசின் பங்கான ரூபாய் 7,425 கோடி வழங்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்குமாறும் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுப்பது குறித்தும் பிரதமருடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் தடம் பெட்டகத்தை பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பரிசளித்தார். இந்திய மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தினார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் 45 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். இந்நிலையில் அவருடைய சந்திப்பு நிறைவு பெற்றது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.